மகிமை நிறைந்த தேவாதி தேவனுடைய விலையேறப்பெற்ற நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரிலும் இன்னும் அதிசயங்களை செய்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் நீதிமொழிகள் 28 அதன் 9வது வசனம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் எதற்காய் ஜெபிக்கிறோம்? அப்படி என்றால் நம்முடைய ஜெபங்களை தேவன் கேட்டு சகலத்தையும் செய்ய வல்லமையுடையவராயிருக்கிற கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ண வேண்டும், ஒத்தாசை பண்ண வேண்டும், நன்மைகளை அருள வேண்டும், விடுதலை தர வேண்டும், ஜெயம் உண்டாக வேண்டும் என்றெல்லாம் நம்ம நல்ல நம்பிக்கையோடு கூடத்தான் கர்த்தரை பார்த்து நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை அருவருப்பாக எண்ணாமல் நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய விண்ணப்பங்கள் அவருடைய சமூகத்திலே பிரியமாக நறுமணமாக மாற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அது கர்த்தருக்கு பிரியமான ஜெபமாக, தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு ஜெபமாக மாற வேண்டும் என்றால் வேத வசனங்களை நாம் கேட்டு அதை கவனித்து அவைகளில் நடந்து பின்பு கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அந்த விண்ணப்பங்களை கேட்டு பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். பல நேரங்களிலும், அநேக நேரங்களிலும் நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படாதது போல, கர்த்தர் தமது முகத்தை நமக்கு மறைத்தது போல, கர்த்தர் தம்முடைய இரக்கங்களை நமக்கு கிடைக்க பண்ணாமற் போக நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், வேத வசனத்தை நாம் நம்முடைய வாழ்விலே கொண்டு வராமல், வேத வசனம் இல்லாமல் ஜெபிக்கிற, வேத வசனத்தின்படி வாழாமல் ஜெபிக்கிற எந்த ஜெபங்களும் அவருடைய சமூகத்திலே நினைவு கூறப்படுவதில்லை, இப்போ எட்டுவதும் இல்லை. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற சகாயங்களை காட்டிலும் உலக நன்மைகளுக்காக உலகம் கொடுக்கிற இன்பங்களையும் சமாதானங்களையும் வாழ்வையும் தேடி இன்றைக்கு மனிதன் அலைந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் தேவனிடத்திலிருந்து வருகிறவைகள் நிரந்தரமானவைகளும் அது நிஜமானவைகளுமாயிருக்கிறது. அதற்கு அழிவில்லாதது, அதற்கு சேதமில்லாதது. அப்படிப்பட்ட மகிமையான நன்மைகளை, மகிமையான இரக்கங்களை தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் உருவாக்கி தருகிறார். ஆனபடினாலே நம்முடைய ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்திலே போய் எட்டுவதற்கு வேத வசனங்களையும் வாழ்வோடு கூட இணைத்து கொள்ளுவோம். வேத வசனத்தை கேளாதபடி, வேத வசனத்தை கவனித்து நடக்காதபடி, வேத வசனத்தின்படி வாழ்வை சீர்படுத்தாதபடி, வேத வசனத்தின்படி விட்டு கொடுக்க வேண்டியவைகளை விட்டு கொடுத்து அர்ப்பணிக்க வேண்டியவைகளை அர்ப்பணிக்காதபடிக்கு ஒருவர் நடப்பார்கள் என்றால் அவர்களுடைய ஜெபம் எத்தனை மணி நேரம், எவ்வளவு தியாகம் பண்ணி உபவாசத்தோடு கண்ணீரோடு ஜெபித்தால் கூட அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பதே இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே வேத வசனத்தை சார்ந்து வாழ்ந்து வேத வசனத்தின்படியாய் நம்முடைய ஜெபங்களை தேவனுக்கு நேராக ஏறெடுக்க ஆரம்பிப்போம். வேத வசனத்தின்படி வாழ்ந்து அந்த வாழ்விலிருந்து பிறப்பிக்கப்படுகிற ஜெப சத்தம் தேவனுடைய சிங்காசனத்தையும் அசைய பண்ணுகிறதாக இருக்கிறது. அப்படிப்பட்டதான நேர்த்தியான ஜெபங்களை நாம் இக்கடைசி காலங்களிலே ஏறெடுப்போம். தேவனுடைய நன்மைகளினால் நாமும் தேசமும் நிரம்ப வாய்ப்பளிப்போம். தேவனாகிய கர்த்தர் தாமே நம்மை ஜெப வீரர்களாய் நிறுத்துவாராக. ஆமீன், ஆமீன். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் விரயமாகி கொண்டிருக்கிற காரணம் என்ன என்பதை கற்றுத்தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வேத வசனத்தை கேளாதபடி, அதற்கு செவி கொடுக்காதபடி, அதற்கு கீழ்ப்படியாதபடி நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களெல்லாம் அது வீணான ஜெபமாய்
பலனற்ற ஜெபமாய் மாறிவிடுகிறது என்பதை பரிசுத்த வேதம் தெளிவுபடுத்துகிறது. வேத வசனத்தை கவனித்து கேட்டு அதன்படி நடந்து ஜெபிக்க கிருபை தாரும். ஒவ்வொரு ஜெபமும் ஆண்டவரே அற்புதங்களை கொண்டு வருகிறதாய், அதிசயங்களை கொண்டு வருகிறதாய் மாற கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.